என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி. என்ன போன ஜீவம் இன்னும் ஆளை காணும். ஒருவேளை அவனுக்கும் பூர்ணிகிட்ட பேசுறது பிடிச்சிருக்கோ? இருக்கட்டும் இருக்கட்டும். பூர்ணிகிட்ட பேசி எப்படியாவது 2 பேரும் ஒத்து போயிட்டாங்கன்னா எனக்கு வேலை ஈஸி ஆயிடுமே. நான் ஏதோ நடுவில் பேச வேண்டியதே இல்லையே. அம்மா எங்கம்மா இருக்கீங்க? என்ன ஜீவா கோபம் வர மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? என்னன்னு ஒன்றும் புரியலையே. பூர்ணி எதனா பேசி வச்சிட்டாளா? அம்மா உங்களை தானே கூப்பிட்டு இருக்கேன். இங்கதான் இருக்கேன்னு குரல் கொடுக்க மாட்டீங்க? இல்ல ஜீவா, நான் சொல்றதுக்குள்ள நீயே வந்துட்ட. அம்மா என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ இவ்வளவு கோபமா இருக்க? என்னடா என்னாச்சு? பூர்ணிய வீட்டுல விட்டுட்டியா? அவ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டாளா? இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. ஏமா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாமா? நான் வேற ஏதாவது கேட்ட போறேமா? அம்மான்றதுனால பொறுமையா இருக்கேன் நானு. ஏமா எதுக்குமா இந்த வேலை பாத்தீங்க? இங்க பாருங்க, அவங்க ஒரு வயசு பொண்ணு, அவங்கள ஏன் கூட வண்டியில் அனுப்புறீங்க? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாமா? என்ன ஜீவா என்னென்னமோ பேசிக்கிட்டு போற? இப்ப என்ன உன் பிரச்சனை? என்ன ஆச்சு உனக்கு இப்ப? இங்க பாரு, அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் விட்டுடுவான்னு விட்டுட்டல. பத்திரமா அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டால. அப்புறம் என்ன எதுக்கு இப்ப வந்து குதிச்சிட்டு இருக்க? பேச்ச மாத்தாதீங்கம்மா. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு அவங்களை என் கூட வண்டியில போக சொன்னீங்க? எனக்கு இப்ப அதுக்கு பதில் தெரியணும். சொல்லுங்கம்மா. இப்ப இவன் கோவமா இருக்கான். இவன் கிட்ட இதுதான் விஷயம்னு சொன்ன அவன் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டான். இப்ப பேசக்கூடாது, நேரம் வரும்போது பேசலாம். என்னம்மா அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட தான் கேட்கறேன். நீங்க ஏன் இப்படி ஒரு வேலையை பண்ணீங்கன்னு கேட்கறேன். ஜீவா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு ஒரு வயசு பொண்ணு. அவ என்ன செக் பண்ண வந்திருக்கான். என்ன பார்க்க வந்த இடத்துல அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணா இருந்தா அதனாலதான் நீ கூட துணைக்கு போடான்னு சொன்ன. ஒரு ஆம்பளை பையனா உன்னை நான் அனுப்புனேன். நீ என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருக்க. இங்க பாரு, என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அந்த பொண்ணு ஒரு வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கட்டும் தான் உன் கூட வண்டியில அனுப்புனேன். அந்த பொண்ணு நான் வேற யார் கூட அனுப்ப முடியும்? சூர்யா கூட அனுப்ப முடியுமா? சூர்யா என் பேச்சு கேட்பா? நான் சொல்லு. இல்ல கதிர் தான் இருந்தானா? கதிர் இருந்தாவது கதிர் அந்த டைமுக்கு இருந்தா நான் அனுப்பியிருப்பேன். கதிரும் இல்ல. அப்ப ஆம்பளை பையனை பார்க்கும்போது நீ தானே இருந்த. அதான் உன் கூட அனுப்புனேன். இதுல என்ன தப்பு நீ கண்டுபிடிச்சிட்ட? இதுவே கடைசியா இருக்கணுமா? நீங்க நல்ல இடத்துல பண்ணீங்களோ இல்ல கெட்ட இடத்துல பண்ணீங்களோ, இனி என் கூட எவ்வளவு வரக்கூடாது. எனக்காக யாரை முடிவு பண்ணி வச்சிருக்கணும், அவ ஒருத்தி மட்டும் தான் என் பைக்ல ஏறணும். வேற எவ்வளவு என் பைக்ல ஏறக்கூடாது சொல்லிட்டேன். ஜீவா இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? ஆமா உனக்காக எவ்வளவு நீ முடிவு பண்ணி வச்சிருக்க? யாரையாவது பார்த்து வச்சிருக்கேன் என்ன? அது நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. ஆனா சொல்லுவாமா, இங்க பாருங்க, நீங்க அந்த டாக்டர் முன்னாடி நீங்க அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல நீங்க சொன்னதை நான் கேட்டேன். இல்ல எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. அம்மா அவங்கள போக சொல்லுங்க, உங்க பேச்சை என்னால கேட்க முடியாதுன்னு உங்களை உதாசீனப்படுத்திட்டு நான் போயிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் இருக்காதுமா. உங்களை அவன் முன்னாடி அவமானப்படுத்திட கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அமைதியா வாய மூடிட்டு இருந்தேன். ஆனா அதுக்காக எல்லா இடத்துலயுமே அமைதியா இருப்பேன்னு நினைச்சிடாதீங்க. இன்னொரு தடவை என்ன இந்த மாதிரி வேலை எதையும் பார்க்க வச்சிடாதீங்க. மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. ஜீவா எதுக்கு இப்ப இந்த மாதிரி கோவப்படுற? என்ன நடந்துருச்சு? என்ன பூர்ணி ஏதாவது உன்கிட்ட பேசினாலா என்ன? நீ என்னமா நடக்கணும்? யாருமா அவங்க? என்னமோ என்கிட்ட வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பைக்கு கீ எடுத்து வச்சுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு தான் போகணும்னு என்கிட்ட விளையாடிட்டு இருக்காங்கம்மா. நான் எமர்ஜென்சி, நான் போயே ஆகணும்னு சொல்றேன். சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்படிதான் டாக்டர் வேலைக்கு வந்தாங்கன்னு தெரியல. ஐயோ அதான் இவன் இவ்வளவு கோவமா இருக்கான். இவன் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்ல. எடுத்துட்டு இப்படி இருப்பா? என்னத்த சொல்ல. அது சரி, அவ மனசுக்குள்ள ஆசை வந்துருச்சு. அதான் அவன் இப்படி நடந்துகிட்டு இருக்கான். இவன் ஆக்ரோஷமா கொதிச்சிட்டு இருக்கானே. இவன் மனசுக்குள்ள எப்ப பூர்ணி வருவான்னு தெரியலையே. இவன் வேற பேசுறத பார்க்கும்போது இவன் மனசுக்குள்ள வேற எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கே. என்ன இது, என் கனவெல்லாம் தூத்தலாம் நொறுங்கிடுமோ? சரிடா ஜீவா, நான் சொல்றேன் அந்த பொண்ணு கிட்ட. நீங்க சொல்லுவீங்களோ சொல்லாம இருப்பீங்களோ எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லம்மா. இனி அவங்க என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க கூடாது, பாத்துக்கோங்க. நான் போறேன். இனிமேல் நீங்க ஏதாவது அவங்க முன்னாடி பண்ணீங்க, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன வேணாலும் பேசுவோமா, பாத்துக்கோங்க. அப்பா புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ ஜீவாவா இது? இவன் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. இன்னும் இவன் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறான். என்ன இது, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா நடக்காதானே தெரியலையே. இவ வேற ஒருத்தி. இவ கொஞ்சம் விட்டு பிடிக்க கூடாது. எடுத்த எடுப்புலயே இவ இப்படியா நடந்துக்குவான்? அவன் சொன்ன மாதிரி இவெல்லாம் என்னத்த படிச்சுட்டு டாக்டர் வந்தானே தெரியலையே. ஐயோ கடவுளே, கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்ல, டீசெண்டா மூவ் பண்ணணும். இவளா இப்படி கூட நடந்துப்பாங்க? இவன் கோவப்படுறதுல நியாயம் இருக்கேன். நான் இப்ப என்னென்ன பண்ணுவேன்? முதல்ல இவன் மனசுல யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் பூர்ணியை விட்டு இவன்கிட்ட பழக வைக்கணுமே. இவன் மனசுல யார் இருந்தாலும் சரி, எனக்கு மருமகளா வரணும்னா அது பூர்ணி மட்டும்தான். வேற எவன் வந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு பூர்ணி தான் மருமகளா வரணும். ஜீவா மனசை நான் எப்படியாவது மாத்த ட்ரை பண்ணணும். மாத்திடுவேன் எப்படியா இருந்தாலும். நான் மாத்தாம விட மாட்டேன். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது. அவனுக்கு என்ன பண்ணா என்ன பண்ணலனா, எது எது வேணும் எது எது வேணாங்கிறது எனக்கு தெரியும் ஒரு தாயா. அந்த வகையில அவனுக்கு பொண்டாட்டியா பூர்ணி மட்டும்தான் வரணும். இது எல்லாமே கரெக்டா இருக்கு. சரி, நாளைக்கு ஆபீஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்டை கிளியர் பண்ணிட வேண்டியதான். தம்பி உள்ள வரலாமாப்பா? யாரு?
இந்த ஊர்ல நம்மளுக்கு தேடி வந்திருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க. யார் நீங்க? தம்பி, என் பேர் லக்ஷ்மிப்பா. நீ வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டிருந்தல? ஆமா, நம்ம வேலைக்கு ஆள் கேட்டு இருந்தோம். ஆனா நம்ம துளசியை தானே கூப்பிட்டுருந்தோம். இவங்க யாருன்னு தெரியலையே. ஒருவேளை துளசி அனுப்பின ஆளா இருக்குமோ? நீங்க துளசி சொல்லி வந்திருக்கீங்களா? துளசி இந்த வீட்டுல வேலை இருக்குன்னு சொல்லி உங்களை அனுப்பியிருக்காங்களா? இல்லப்பா, துளசி சொல்லி வரல. துளசியோட அப்பா இருக்காருல்ல, அவர் சொல்லிதான் வந்திருக்கேன். அங்கிள் சொன்னாங்களா? ஆமாங்க, வேலை இருக்குதான். ஆனா நான் துளசி வந்தா பெஸ்டா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல இருக்கட்டுமா, நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போங்க. இல்லப்பா, துளசியால வர முடியாது. துளசி வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கா இல்லையா, அதனால அவளால வர முடியாது. நான் வேற யாரும் இல்ல, துளசியோட அம்மா தான். உங்ககிட்ட பேசிட்டு போனார்ல, அவரோட பொண்டாட்டி தான்ப்பா. நீங்க துளசியோட அம்மாவா? ஆமா தம்பி, நான் துளசியோட அம்மா தான். அதான் துளசியால வர முடியாதுன்றதால தான் நான் வந்திருக்கேன்ப்பா. சாரிம்மா, சாரி, நான் யாருன்னு தெரியாம. சாரிங்க, ஏதாவது தப்பா பேசுறதா மன்னிச்சிடுங்க. சேச்சே, நீ என்ன தம்பி தப்பா பேசிட்ட? அதெல்லாம் எதுவும் இல்ல. வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தேன். ஆனா நீங்க துளசி தான் வேணும்னு கேக்குறீங்க. துளசி வர முடியாது, அவ வேற இடத்துக்கு போறான்றதுனால அதான் நான் வேணா வரட்டுமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன்ப்பா. இல்லம்மா, துளசி வந்தாங்க, 2 நாள் க்ளீன் பண்ணாங்களா, அவங்க வீட்டை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க பாத்துக்கிட்டதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடு மாதிரி பார்க்காம கோவில் மாதிரி வச்சுட்டாங்க. அதான் அவங்களே வேலைக்கு வந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன். புரியுது தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா அவளால இப்ப வர முடியாதுல்ல, அதுக்குதான்ப்பா கேட்டேன். நான் வரவா இல்லனா? இல்லங்க, நீங்க வாங்க. அங்கிள் வர சொல்லி அனுப்பியிருக்காங்க, எப்படி நான் வேணாம்னு சொல்லுவேன்? அதனால நீங்க வாங்க. நீங்க வந்தாதான் துளசி எப்பவாவது ஒரு டைமாவது இந்த வீட்டு பக்கம் வருவாள்ல, அதுக்காகவாவது நீங்க வரணும். வாங்கம்மா, நீங்க வாங்க. அப்ப சரி தம்பி, இப்ப என்ன வேலை பார்க்கணுமா இல்லனா? ஆமா, நீங்க ஒரு ஈவினிங் போல வரீங்களா? ஏன்னா அம்மா ஈவினிங் வராங்க, அம்மாக்கு தான் தெரியும் என்னென்ன பண்ணணும்னு. அதான் ஈவினிங் போல வரீங்களா? கண்டிப்பா தம்பி, நான் சாயங்காலமே வந்துடுறேன். நான் இப்ப கிளம்பட்டுமா? சரிங்க, ஈவினிங் வந்துருங்க. சரி தம்பி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி. இல்லைங்க, கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. துளசி ஏன் அவங்க மாமா வீட்டுக்கு போறாங்க? இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சும்மா தான் கேட்கணும்னு கேட்டேன். ஏன்னா நான் துளசி கிட்ட சொன்னேன், நீங்க அவங்க வேற இடம் வேலைக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. அதை விட சம்பளம் கூட நான் தரேன், என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனா அவங்க வர முடியாதுன்னு தீர்த்து சொல்லிட்டாங்க. அதான் கேட்கிறேன், இங்க வந்தாங்கன்னா நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தை நான் கண்டிப்பா கொடுப்பேன். நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்ததை விட நான் அதிகமா கொடுப்பேன். துளசி இங்க வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமா தம்பி, நீங்க சொல்றது சரிதான். ஒரு வருமானமும் இல்லாம அவ அந்த வீடே கதின்னு இருக்கா. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவ அந்த வீட்டுல இருந்து வர மாட்டேங்கிறா. அது ஒண்ணும் இல்ல தம்பி, என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. என் அண்ணன் இப்போ கொஞ்சம் முடியாம இருக்காரு. அவருக்கு துளசி இருந்தாதான் கொஞ்சம் ஆனு பேசவாது செய்யறாரு. அவ இல்லைன்னா அது கூட செய்ய மாட்டேங்கிறாரா. அதான் அவரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு போய் வந்துட்டு இருக்கா. போறவ சும்மா இருக்க கூடாதுன்னு அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. நாங்களும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், இதெல்லாம் வேணாமா எதுக்குமான்னு நாங்களும் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டோம். ஆனா கேட்குற மாதிரி இல்லை. சரி, ஒத்தைக்கு ஒரு பொண்ணு வச்சிருக்கோமே, அவளை நம்ம எப்படி கண்டிச்சு இது பண்றது அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாம அங்க படுத்து இருக்கிறது என் அண்ணனை நாங்க நல்லா பாத்துக்கணும்ல. என்னால முடியலனாலும் என் பொண்ணு பாத்துக்கிறாளேன்னு கொஞ்சம் சந்தோஷம். அதான். அதுக்கு இல்லைங்க, அவங்க ஒரு வயசு பொண்ணு. அங்க யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்களோட மாமான ஒருத்தர் இருக்காங்க போல இருக்கே. ஏன்னா அவருக்கு தான் இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்றதும் அவருக்காக தான் நினைக்கிறேன். ஒரு வயசு பொண்ணு, அவங்க அங்க போய் இருந்தா சரியா வருமா? நாளைக்கே அவங்களுக்கு கல்யாணம்னு அது மாதிரி ஏதாவது நடக்கணும்ல. ஆமா தம்பி, நீங்க சொல்றதை விட நாங்க நிறைய சொல்லிட்டோம். அது மட்டும் இல்ல, நாங்க துளசிக்கு மாப்பிள்ளை கூட பார்த்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயதார்த்தம். என்னது, துளசிக்கு நிச்சயதார்த்தமா? ஆமா தம்பி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. என் பொண்ணை பிடிக்காம இருக்குமா? அதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு நாங்களும் பேசியிருந்தோம். சரி, இப்போ வச்சுக்கிட்டு நல்லா இருக்குமேன்னு அவங்க அப்பா கூட ஃபோன் பண்ணி கேட்டாரு. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னன்னு தெரியல, இது வரைக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் சொல்லாம இருக்காங்க. அதுவே எங்களுக்கு கொஞ்சம் படப்படன்னு இருக்கு பாத்துக்கோங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. மாப்பிள்ளை டாக்டர், அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க வேணாங்கன்னு சொல்லிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு தம்பி. ஓ அப்படியா? மாப்பிள்ளை டாக்டரும் சரி. ஆமா, அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? இல்லங்க, ஏன்னா பொண்ணு பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? உங்களுக்கு வந்து அதே சந்தேகம் தான் தம்பி எங்களுக்கும். அதான் இப்ப வரைக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. நிச்சயத்துக்கு நாள் கொடுக்காம இருக்காங்களா, எங்களுக்கும் கொஞ்சம் படப்படன்னு தான் இருக்கு. அதுக்குதான் துளசி அவங்க அப்பா போயிட்டு வந்துட்டு இருக்காரு, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. நல்லபடியா இந்த நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னா அவளை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிடுவேன். ஆனா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியலையே, கொஞ்சம் படப்படன்னு தான் இருக்கு. விடுங்க, நீங்க ரொம்ப இறங்கி போகாதீங்க.
நிச்சயத்துக்கு நாள் கொடுக்குறாங்களான்னு பாருங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நம்ம வேற இடம் கூட பார்க்கலாம். நிறைய மாப்பிள்ளைங்க இருக்காங்க, துளசிக்கு ஏத்தவங்களா கண்டிப்பா கிடைப்பாங்க. அதுக்கு இல்ல தம்பி, எங்க அண்ணி இருக்காங்க. அதான் இப்ப அண்ணன் உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, அவங்க பொண்டாட்டி. அவங்க இவங்களை பார்த்தா ரொம்ப கேவலமா நினைப்பாங்க, ஏளனமா பார்ப்பாங்க. அதனால அவங்க முன்னாடி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமே நினைச்சோம். நல்ல மாப்பிள்ளைங்கிறத விட நல்ல உத்தியோகத்துல இருக்கணும்னு நினைச்சோம். அந்த வகையில் அந்த பையன் நல்ல உத்தியோகத்துல இருந்தாரு. மாப்பிள்ளை டாக்டரா இருந்தாரா, எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தினோம்னா நாங்க 2 பேரும் பாடுபட்டு இருக்கோம். ஆனா என்னன்னு தெரியல, மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து எந்த ஒரு இதுவும் வரல. என்னங்க, துளசிக்கு நல்ல மாப்பிள்ளையாவும் நல்ல உத்தியோகத்துல இருக்கிற மாப்பிள்ளையாவும் கிடைக்கணும், அவ்வளவுதானே. நீங்க கவலைப்படாதீங்க, துளசி மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். துளசிக்கு ஏத்தவன் கண்டிப்பா வருவான். ஏன் இந்நேரம் வந்து கூட இருக்கலாம். துளசியை பார்த்து மனசுல முடிவு பண்ணி கூட இருக்கலாம்ல. நீங்க கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. நீங்க இறங்கி போகாதீங்க, சரிங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியல தம்பி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. பாப்போம், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அவங்க அப்பா தான் நேரா போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறாரு. சரிங்க தம்பி, நான் பாக்குறேன், என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிங்க தம்பி, நான் சாயங்காலம் போல வரேன், கிளம்பட்டுமா? சரிங்க, நீங்க கிளம்புங்க. மறக்காம சாயங்காலம் வந்துருங்க. முடிஞ்சா துளசி வராங்களான்னு கேட்டு கூட்டிட்டு வாங்க. எங்க அம்மா கூட துளசியை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் அம்மா கிட்ட துளசியை பத்தி சொல்லியிருக்கேன். முடிஞ்சா கூட்டிட்டு வாங்க. வரலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வராங்களான்னு கேட்டு பாருங்களேன். கொஞ்சம் துளசியை கூட்டிட்டு வாங்க. இதுல என்ன தம்பி இருக்கு, சாயங்காலம் கொஞ்ச நேரம் வீட்டுல இருப்பா. அந்த டைம் போல நான் கூட்டிட்டு வரேன். ஆனா அவ வந்துட்டு உடனே போயிடுவா. மத்த வேலைகளை நான் பாத்துக்கிறேன். அம்மாவை பார்க்கணும், அவ்வளவுதானே. கண்டிப்பா நான் துளசியை கூட்டிட்டு வரேன்ப்பா. துளசி வந்தா போதும். அவங்க ரொம்ப நேரம்லாம் இருக்கணும்னு இல்லை, எனக்கு அவங்கள பார்த்தா போதும். அம்மாக்கு அவங்க காட்டணும். வர சொல்லுங்க, ஈவினிங் போல வர சொல்லுங்க. சரி தம்பி, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. கடவுளே, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க துளசியை வேணாம்னு சொல்லிடணும். நான் கேட்கறது தப்புதான். ஆனா துளசியை நான் நல்லா கண்டிப்பா பார்த்துப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நானும் நல்ல உத்தியோகத்துல தானே இருக்கேன். அவங்க அம்மா அப்பா எதிர்பார்க்குற எல்லா குவாலிஃபிகேஷனும் என்கிட்டயும் இருக்குல்ல. டேய் மனோஜ், நீ கவலைப்படாத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் இது வரைக்கும் நிச்சயத்துக்கு டேட் தர மாட்டாங்கல்ல. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வேணாம் தான் சொல்லுவாங்க. துளசி இந்த வீட்டுக்கு கண்டிப்பா வருவா, நான் வர வைப்பேன். ரோஜா, எதுக்கு இப்ப நீ என்ன இப்படி பாத்துட்டு இருக்க? உனக்கு என்ன பார்த்தா பாவமா இருக்கா? உனக்கு அப்படி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் போய் கண்ணாடியில என்ன பார்த்தா எனக்கு என்ன பார்க்க பாவமா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேனா? நீ சொல்லு, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணேனா? நான் தப்பு பண்ணா கூட நான் போய் ஜீவா மாமா கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஆனா ஏன் ஜீவா மாமா என்கிட்ட இது வரைக்கும் வந்து பேசவே இல்லை. எவ்வளவு நேரம் ஆகுது பாத்தியா? இன்னும் அவங்கள விட்டுட்டு வரலையா? இல்ல அவங்க கூடவே பேசிட்டு இருக்காங்களா? தெரியலையே. நான் பேசிட்டு இருக்கிறது தப்புன்னு சொல்லல, யார்கிட்ட வேணாலும் பேசலாம். நான் ஒன்றும் சந்தேகப்படுற ஆளெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும், என் ஜீவா மாமா பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன அவங்க இது வரைக்கும் ஏற எடுத்து கூட பார்த்ததில்ல. என்னை பார்த்தாலே திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, மிரட்டுவாங்க. என்கிட்ட தப்பா கூட நடந்துகிட்டது கிடையாது, தெரியுமா? இத்தனைக்கும் நான் அவங்களுக்கு முறை தானே. என்கிட்ட அவங்க தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சா எப்படி வேணா நடந்துக்கலாம்ல. ஆனா அவர் என்கிட்ட இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டதே இல்லை. என்கிட்டயே அந்த மாதிரி நடந்துக்கிட்டாதது உரிமை உள்ள என்கிட்டயே அவர் அப்படி நடந்துக்காதவரு வேற யார்கிட்டயும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். எனக்கு அதெல்லாம் கோவம் இல்லை. நீ வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். நீ வெளியில கூட கூட்டிட்டு போனா பரவாயில்ல, என்கிட்ட வந்து பேசலாம்ல. அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணலாம்ல. சாரிடி ஆளு, என்னால வர முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம்ல. நீ அந்த ஃபோன் கூட பண்ணணும்னு தோணல, அப்ப என்கிட்ட பேசணும்னு தோணலையா? இங்க பாரு, நீ நல்லா அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்க. உன்னை பாக்குறவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் வரும். ஆனா இப்போ உன்னை பாக்குற எனக்கு சந்தோஷமே வரல, தெரியுமா? ஏன்னு கேக்குறியா? ஏன்னா எனக்கு மனசு சரியில்லை. எனக்கு இப்ப ஜீவா மாமா கிட்ட பேசணும் போல இருக்கு. நான் ஃபோன் பண்ணலாம் தான், ஆனா நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க டென்ஷனா இருந்து அதுக்கு ஏதாவது என்ன திட்டாங்கன்னா என் மனசு இன்னும் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி ரொம்ப காயமா இருக்கா, அவங்க என்ன ஏதாவது திட்டாங்கன்னா எனக்கு இன்னும் காயமாயிடும். அதனால நான் ஃபோன் பண்ணாம இருக்கேன். யாழுமா நீ பாரு, ஜீவா மாமா வந்துட்டாங்க. நாளைதானே நீ சொல்லக்கூடாது, சரியா? ஏய் யாழு, யாழ் குட்டி, முன்னதாடி கூப்பிடுறேன், என்ன பண்ணிட்டு இருக்க? வா. என்ன நீ இவ்வளவு நேரம் கழிச்சு வர? உனக்கு வேலை அதிகமா இருந்துச்சா? வேலை இப்பதான் முடிஞ்சதா? என்னடி சிரிச்சுட்டே இருக்க? என்ன எதுவும் திட்டல? உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல? இருந்தது, கோவம் இருந்தது. நீ ஏன் லேட்டா வந்தா அது ஒரு கோவம். அப்புறம் நீ லேட்டா வருவேன்னு எனக்கு சொல்லல, அது இன்னொரு கோவம். நீ ஒரு ஃபோன் கூட பண்ணல, எதுக்கு லேட்டா வந்தா? உனக்கு வேலை அதிகமா? இவகிட்ட பொண்ணை பத்தி சொல்லலாமா? இல்ல வேண்டாம், இவளே குழந்தை மாதிரி இருக்கா. இவகிட்ட போய் அவளை பத்தி சொல்லி இன்னும் இவ மனசை காயப்படுத்திக்கிட்டு வேண்டாம் வேண்டாம்.
ஆனா நான் இவகிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்கலையே. இவகிட்ட எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேனே. அதை இவ சொன்னா எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே. இன்னும் லேட்டா வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த வெளியில கூட கூட்டிட்டு போல. ஆனா குழந்தை போல சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என் மேல ஒரு கோபமோ ஒரு சண்டையோ எதுவுமே போடாம இருக்காளே. எப்படிடா ஜீவா இவகிட்ட அவளை பத்தி சொல்லி இவன் மனசை காயப்படுத்த முடியும்? அதுலயும் அவ என் கூட பைக்ல வந்தான்றது தெரிஞ்சதுன்னா சிச்சி இவன் மனசை தாங்காது. எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இவகிட்ட மறைக்க கூடாதுல்ல. மறைக்கிறது அது பெரிய தப்பு இல்ல. டேய் ஜீவா இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம். விடியட்டும். விடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா அவளுக்கு சொல்லு. இப்ப அவ சிரிச்சுக்கிட்டே உன்கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்போதைக்கு அவளுக்காக நீயும் சந்தோஷமா பேசு. நீ மட்டும் அவளை பைக்ல கூட்டிட்டு போனன்றது இவளுக்கு தெரிஞ்சது நைட்டெல்லாம் தூங்க மாட்டாடா. வேண்டாம் இவன் நிம்மதியா தூங்கட்டும். எது வந்தாலும் நாளைக்கு காலையில சொல்லிப்போம். மாமா ஜீவா மாமா சொல்லுமா. கேட்கறேன்ல உனக்கு வேலை அதிகமா? அது வந்து ஆமா கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது. அதான் ஆஃபீஸ்ல இருந்து வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சுமா. மீட்டிங் இருந்ததுனால உனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண முடியல. சாரிடி அலு. எதுக்கு மாமா என்கிட்ட போய் சொல்றாரு? அவங்கள வண்டியில கூட்டிட்டு போனாங்கல்ல. ஆஃபீஸ்ட்டு எப்பயோ வந்தாச்சு தானே. வந்து அவங்கள வண்டியில கூட்டிட்டு எங்கேயும் வெளியில போனாரு. ஏன் இதை நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை நான் கஷ்டப்படுவேன்னு அதனால சொல்லாம இருக்காங்களோ? ஆமா அதுவா தாண்டி இருக்கும் யாரு. கண்டிப்பா நம்ம வருத்தப்படுவோன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜீவா மாமா பத்தி எனக்கு நல்லா தெரியும். லவ் யூ மாமா. என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடா மாமா. யாரு யாரு யாருமா? யாரு குட்டி? சொல்லு. என்னாச்சு? உன்ன கேட்கணும்டி. ஏன் அமைதி ஆயிட்டான்? என்னடி என்னாச்சு? என் மேல கோவமா? அதான் சொன்னல நீ லேட்டா வந்தல அதான் உன் மேல எனக்கு கோவம். அப்புறம் நீ ஃபோன் பண்ணி கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலல அதான் உன் மேல எனக்கு கோவம். அதான் இப்படி வந்துட்டல எனக்கு இப்போ உன் மேல கோவமே இல்ல. நீ வந்ததும் நேரா என்ன பார்க்கதானே வந்த? ஆமாமா வரும்போதே அம்மா இருந்தாங்களா. அம்மா கிட்ட பேசிட்டு அடுத்தது என் யாழ்குட்டியை தான் பார்க்க ஓடி வந்தேன். ஆமா இந்த நைட் டைம்ல நீ என்னடி இங்க தனியா இருக்க? நீ தனியாலாம் இருக்க மாட்டேல்ல. இங்க என்ன இங்க உட்காந்துக்கிட்டு தனியா என்னமோ யார்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. யார்கிட்ட நீ பேசிட்டு இருந்த? இதுகிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ வரலல அதான் உன்னை பத்தி இந்த ரோஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்ததும் உன்னை சமைய திட்ட சொல்லி இதுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னது ரோஸ் கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தியா? ஏய் இப்ப என்ன என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா? ஆமா இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? என்னென்ன கேள்வி கேட்க போறாங்க? ஆமா கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. உன்னை பார்த்து நிறைய கேள்வி கேட்பாங்க. டேய் ஜீவா ஏன்டா யாழ் குட்டிய வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திட்ட? ஏன்டா விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அது சரிடி நீதான் சாக்குன்னு மாடா போடா ஜீவா. ஏய் எத்தனை நாள் ஆசடி? ஐயோ ஆமால சாரி எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் ஆசை இல்லை. நான் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சா அதான் அந்த சந்தோஷத்துல என்னமோ சொல்லிட்டேன். சாரி. நீ என்ன வேணாலும் சொல்லலாம்டி. சும்மா தான் சொன்னேன். சாரிடி. சரி விடு. சும்மா அதையே சொல்லாத. விடு பாத்துக்கலாம். அது சரி. ஆமா இது என்ன பொக்கேலாம் கையில? ஏது யாரு கொடுத்தாங்க மேடம்க்கு? இது ஒண்ணும் யாரும் கொடுக்கல. நான் தான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலான்னு வாங்கி வச்சிருக்கேன். யாருடா? யாரு குட்டி யாருக்கு கொடுத்து வாங்கியிருக்கீங்க? யாருடி? உன் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவதா? ஆமா என்னோட ஃப்ரெண்டு, என்னோட லவ்வர், என்னோட உட்பி, இப்படி எல்லாமே சேர்ந்த ஒருத்தனுக்கு தான் இது கொடுக்கலான்னு வாங்கி வச்சிருந்தேன். உனக்கு தான் வாங்கி வச்சிருந்தேன். எனக்கா? எனக்கு எதுக்குடி? ஆளுக்குட்டி எனக்கு எதுக்குடி? இல்ல நம்ம லவ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வெளியில போறோமா அப்ப எனக்கு இது உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சா அதான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஆனா நீ தான் வரல. சரி விடு இப்படி வீட்டுக்கு வந்துட்டல இந்தா எடுத்துக்கோ. உனக்கு தான் வாங்கிக்க. ஜீவனா ஷாலு நீ என்ன இங்க பண்ற? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னா. சொல்லு ஷாலு என்னாச்சு? என்ன பேசணுங்கிறத விட உன்கிட்ட கேள்வி கேட்கணும். ஆமா ஈவினிங் எவ்வளையோ உன் பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போனீங்க. யார் அவ? அம்மா கூட சிரிச்சு உன் கூட வழி அனுப்பி வச்சாங்களே யார் அவ? ஷாலு இங்க பாரு நீ போ. அப்புறமா பேச உங்க அண்ணன் கிட்ட போ. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீயும் கேட்க மாட்ட என்னையும் கேட்க விட மாட்ட. நீ ஒரு வாயிலா போச்சு. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என் ஃப்ரெண்டுக்காக நான் தான் பேசணும். ஷாலு இங்க பாரு உனக்கு எது வந்தாலும் நான் உள்ள வந்து பதில் சொல்றேன். நீ உள்ள போ. நான் வரேன் போ. எதுக்குண்ணா? எதுக்கு உள்ள வந்து சொல்ல போறேன்? எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லு. நான் இங்கேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். யார் அவ? அவ எதுக்கு உன் பின்னாடி வண்டியில உன் கூட நெருக்கமா வந்தா? ஷாலு ப்ளீஸ் புரிஞ்சுக்கா. யாழ் இருக்கால போ. உனக்கு இப்பதான் யாழ் இருக்கிறது கணக்கு தெரியுதோ? யாழ் முன்னாடி தானே நீ அவங்கள வண்டியில உட்கார வச்சு கூட்டிட்டு போனேன். ஒண்ணு புரிஞ்சுக்க நீ போ ஷாலினி. ஷாலு என்ன சொல்ற? நான் அவங்கள வண்டியில கூட்டிட்டு போனதை யாழ் பார்த்தாளா? ஓ உனக்கு அதுவே தெரியாதா? அது சரி
இவ எங்க இருந்து சொல்லிருக்க போறா? இவ ஒரு அறவைக்காடு, எதையும் கேட்கவே மாட்டா. வாயிலா பூச்சி. ஏண்டி உனக்கு இதெல்லாம் கேட்க தெரியாதா? எங்க அண்ணனை சட்டையை பிடிச்சி கேட்கணும்ல, அதை விட்டுட்டு எங்க அண்ணன் கூட உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கியோ? உன்னெல்லாம் என்ன பண்றது? அது சரி, நீ கேட்க மாட்ட, உனக்காக நான் தான் கேட்கணும். சொல்லுனா, யார் அவங்க? கேட்கறல, சொல்லுனா. அவளுக்கு எவ்வளவு திமிரா என் அண்ணன் கூட பைக்ல உட்காந்துட்டு வரா. ஏனா நீ என்னையே ஏத்திட்டு போக மாட்ட. உன் யாழுவ தான் கூட்டிட்டு போனோன்னு என்னையே நீ எத்தனை நாள் அவாய்ட் பண்ணிருக்க. அப்படி இருக்கும்போது யாருன்னா அவ? ஷாலினி, நீ உள்ள போ. நான் யாழுக்கிட்ட பேசிட்டு அப்புறம் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ போமா. என்னண்ணா? உன் அண்ணன் மேல நம்பிக்கை இருந்தா நீ உள்ள போ. என் மேல நம்பிக்கை இல்லனா இங்க நின்று என்ன கேட்கணுமோ கேளு, எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். சாரிண்ணா, நான் உள்ள போறேன். நீ யாழ்கிட்ட பேசிட்டு வந்து அப்புறம் எனக்கு சொல்லு. நான் போறேண்ணா. சரிம்மா, நீ போ. இவகிட்ட பேசிட்டு அப்புறம் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். போ. யாழு, அப்போ உனக்கு எல்லாமே தெரியும். நீ பார்த்து தான் அமைதியா இருக்கியா? அது வந்து நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு இன்னும் உனக்கு என் மேல கோவம், அப்படிதானே? உனக்கு என் மேல சந்தேகமா இருக்காடி? சேச்சே, எனக்கு உன் மேல சந்தேகமும் கிடையாது, கோவமும் கிடையாது. நீ ஃபோன் பண்ணலன்னு மட்டும்தான் எனக்கு உன் மேல கோவம். மற்றபடி எனக்கு உன் மேல சந்தேகம் வராது. இப்போ இல்ல, எப்பவுமே எனக்கு உன் மேல சந்தேகம் வராது. நான் எப்படி உன்னை சந்தேகப்படுவேன்? நான் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேனே, ஆஃபீஸ்ல இருந்து வந்ததே லேட்டுன்னு சொன்னேனடி. அவங்கள பைக்ல கூட்டிட்டு போனது உன்கிட்ட மறைச்சிட்டேனடி. அப்போ உனக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கும்ல. நீ தேவையில்லாம போய் சொல்ல மாட்டேன். ஏதாவது காரணத்தோட தான் போய் சொல்லியிருப்பேன். ஒருவேளை நான் கஷ்டப்படுவேன், நான் வருத்தப்படுவேன்னு நினைச்சு கூட நீ என்கிட்ட மறைச்சிருக்கலாம்ல. அதனாலதான் அமைதியா இருந்தேன். எப்படி என்ன எப்படி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்? சத்தியமா நீ வருத்தப்பட்டுருவியோ வேதனைப்பட்டுருவியோ, இன்னைக்கு நைட்டு நீ தூங்காம போயிடுவியோன்னு தான் உன்கிட்ட நான் அந்த விஷயத்த மறைச்சேன்டி. காலையில சொல்லலாம் தான் நினைச்சேன். நான் உன்னை விட்டு போயிட்டேன்னு நீ நினைச்சிட்டியாடி? எனக்கு உன் மேல காதல் இல்லைன்னு உனக்கு தோணிடுச்சாடி? அது எப்படி இப்படி எல்லாம் தோணும்? நீ எப்படி என்னை விட்டுட்டு போவ? எனக்கு தெரியும், நீ என்னை விட்டுட்டு போகவே மாட்ட. நீ எப்பவும் என் கூட தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அது எப்படி என் மேல உனக்கு காதல் போயிருக்கும்? என் மேல உனக்கு காதல் போயிருந்தா என்னை தேடி வந்து இவ்வளவு தூரம் என் பக்கத்துல உட்காந்து என்ன நீ சமாதான பத்திர மாதிரி பேசியிருக்க மாட்டேல்ல? உனக்கு நான் வேணாம்னு நினைச்சா என்கிட்ட நீ வந்து பேசியிருக்க வேணாமே. இங்க பாரு, எனக்கு உன் மேல சந்தேகமும் இல்ல, உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. ஏதோ காரணத்துக்காக தான் நீ என்கிட்ட அந்த விஷயத்த மறைச்சிருக்க. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல. உனக்கு அவங்க என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். பாரு, அவங்கள யாரும் கிடையாது, ஒரு டாக்டர். அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, அம்மாவை செக் பண்ண வந்த டாக்டர், அவ்வளவுதான். அம்மா தான் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுடு, அவங்க தனியா போறாங்க அப்படின்னு எனக்கு கம்பல் பண்ணி அனுப்புனாங்க. மற்றபடி இதுல எதுவுமே இல்லடி. நான் உன்கிட்ட இதை மறைக்கணும்ன்ற எண்ணத்தோட மறைக்கலடி. இப்போதைக்கு உன்கிட்ட சொல்ல வேணாமேன்னு நினைச்சேன், அவ்வளவுதாண்டி. அதுக்குள்ள நீ வருத்தப்பட்டுருவியோன்னு தான். ஏற்கனவே நான் வராததை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பேன். இப்ப நான் இதையும் சொன்னா இன்னும் மேற்கொண்டு காயம் அதிகமாகும்டி. அதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்லல. சாரிடி ஆளு. எதுக்கு இப்ப சாரி எல்லாம் சொல்ற? எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? இங்க பாரு, அவங்க பைக்ல உட்காந்ததும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அந்த சமயம் எனக்கு ரொம்ப வலிச்சது. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, பேசிக்க. ஆனா நான் இருக்க வேண்டிய இடத்துல யாரையும் இருக்க வச்சிடாத, சரியா? வண்டியில மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் தான், சரியா? நான் ஏதாவது தப்பா பேசினா என்ன மன்னிச்சிடு. அடி லூசு, இங்க பாரு, நீ இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்பவுமே என் யான் குட்டி மட்டும்தான். அந்த இடத்த வேற யாராலையும் பிடிக்க முடியாதுடி. நீ மட்டும்தான். வண்டியிலையும் சரி, என் மனசுலயும் சரி, ஒருத்திக்கு மட்டும்தாண்டி இடம். சொல்லிட்டல, நீ யாரையும் சேர்க்க மாட்டேன், போதுமா? எனக்கு இது போதும், இது போதும். இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? யாரு குட்டி, இன்னைக்கு என்னால நீ வருத்தப்பட்டுட்டலடி. சாரிடி, இந்த மாமாவை மன்னிச்சிடடி. இப்ப இந்த மாமாவால தானே சிரிக்கிறேன், அப்புறம் எதுக்கு இந்த மன்னிப்பு? அந்த மன்னிப்பு வேண்டாம், விட்டு. ஏண்டி நீ கோவப்படுவ, சண்டை போடுவேன்னு பார்த்தா என் தங்கச்சி கோவப்படுறா, விட்டா அடிச்சிடுவா போல இருக்கு. ஏய், என்னடி நடக்குது? உனக்காக அவ இவ்வளவு பறிஞ்சுக்கிட்டு வரா? ஆமா, பின்ன நான் அவளோட ஃப்ரெண்ட் இல்ல. அவளுக்கு என்ன ஒண்ணுனாலும் நான் கேட்பேன், எனக்கு எதனா ஒண்ணுனாலும் அவ கேட்பா. நான் அழுதல பார்த்தாளா, அதான் அவளுக்கும் வருத்தமாயிடுச்சு. அடியே, அழுதியா? எதுக்கு அழுத? இங்க பாரு, அப்படி நான் எவளையும் கூட்டிட்டு போக மாட்டேன்டி. எல்லாம் அந்த அம்மாவால வந்தது. இப்போ அம்மாவையும் சேர்த்து திட்டிட்டு வந்திருக்கேன். இனி அம்மா இந்த வேலையை பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் நினைச்சா அழாதடி. அதான் சொன்னல, அப்ப போல எனக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு, அதான் அழுதுட்டேன். இனிமே அழமாட்டேன், நீதான் சொல்லிட்டல, இனிமே அழமாட்டேன். நீ கூடவே இரு, எங்கேயும் போயிடாத. கண்டிப்பாமா, கூட தான் இருப்பேன், போதுமா? இங்க பாரு, நாளைக்கு கண்டிப்பா வெளியில போலாம். எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, உனக்காக வேலை கூட லீவ் போடுறேன்டி. கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு வெளியில போறேன், போதுமடியால் குட்டி? இது போதும். வேண்டாம் பாடல்கள் வேண்டாம், ஓசையோடு நாதம் போல உயிரிக்க
கண்ணீர் வேண்டாம், காயங்கள் வேண்டாம். 6 மாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிடு. அம்மா சூர்யா வாப்பா. என்னப்பா எதுக்கு இந்த நேரத்துல வெளியில வந்திருக்க? வரது விடுங்கம்மா. ரூம்ல போய் பார்த்தா நீங்க ஆளை காணும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இந்த நைட் டைம்ல எதுக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? போய் படுக்க வேண்டியதுனம்மா. சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேன் சூர்யா. ஒன்றும் இல்லை, சும்மா காத்தோட்டமா இருக்கட்டுமேனு இப்படி வெளியில வந்தேன். சொல்லு சூர்யா, நீ எதுக்கு என்ன தேடிட்டு இருந்த? என்னம்மா ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல? காத்து வரலன்னு வெளியில வந்திருக்கீங்க? இல்ல சூர்யாப்பா. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையாம்மா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சூர்யா. உங்க அப்பாவை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்க அப்பா கிட்ட நான் பேசி எத்தனை மாசம் ஆகுது தெரியுமா? அவர் இப்படியே படுத்த படுக்கையா இருக்காரு. எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா வேதனையாவும் இருக்கு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவர் இப்படி இருக்க போறாரு? நம்ம போய் ஹாஸ்பிட்டலாவது கூட்டிட்டு போய் காட்டலாம்ல. நீ வேணாம்னு சொல்ற. இங்க வர டாக்டர் சரியா பாக்குறாங்களான்னு எனக்கு தெரியலையப்பா. இதுவும் எனக்கு ஒரு மாதிரி மனசுல என்னமோ பட்டுட்டே இருக்கு. அதான் கேட்கறேன், நம்ம ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? அம்மா அப்பாவை பத்தி தான் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்கம்மா. அப்பாக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நான் இருக்கேன்லம்மா, அதெல்லாம் பாத்துக்கலாம், விடுங்க. நீங்க அவரை பத்தி நினைச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. சொன்னா கேளுங்கம்மா. இல்ல சூர்யா, எனக்கு உங்க அப்பா கிட்ட பேசணும் போல இருக்கு. அவர்கிட்ட பேசி பல மாசம் ஆகுது. அவர்கிட்ட பேசணும். உனக்கு தெரியும்ல, நாங்க என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் கொஞ்ச நேரத்துல சிரிச்சு பேசிப்போன்னு. ஆனா இப்போ பேசி எத்தனை மாசத்துக்கு மேல ஆகுது தெரியுமா? உங்க அப்பா படுத்த படுக்கையாவே இருக்காரு. எனக்கு இதை பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குதுப்பா. நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். அம்மா இங்க பாருங்க, உங்க வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா கூடிய சீக்கிரமே குணமாயிடுவாங்க. நீங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழி வரும், வராம இருக்காது. நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. நீ சொன்னா கண்டிப்பா செய்வேன்னு தெரியும் சூர்யா. ஆனா மனசு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாமா? அடுத்தடுத்து ஏதோ கெட்டதா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்பாக்கு இப்படி ஆனது, உன் கல்யாணம் நின்னது, ஏதோ குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்க மாதிரி இருக்கு. நம்ம வேணா குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துருவோமா? எல்லாரும் குடும்பமா போயிட்டு வந்துருவோமா சூர்யா? கண்டிப்பாமா, தாராளமா போயிட்டு வரலாம். இன்னைக்கு போகணும்னு மட்டும் சொல்லுங்க, எல்லாரும் கிளம்பி போயிட்டு வந்துருவோம். வெள்ளிக்கிழமை போய் பொங்கல் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை நைட் எல்லாரும் கிளம்பிடுவோமா? வேலைக்கிழமை தானம்மா? கண்டிப்பா. நீங்க எல்லார்ட்டையும் சொல்லிடுங்க, நான் வண்டிக்கு அரேஞ்ச் பண்றேன். எல்லாரும் போயிட்டு வந்துருவோம், சரிங்களா? சூர்யா, உனக்கு எதுவும் சிரமம் இல்லைல்ல? அம்மா உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துறேனா? அம்மா இதுல கஷ்டப்படுறது என்னமா இருக்கு? நீங்க பாருங்கம்மா, நீங்க திருப்தியா இருக்கணும், மனசு நிம்மதியா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். நம்ம போயிட்டு வந்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, வண்டி அரேஞ்ச் பண்றேன். மற்ற வேலைகளை நான் பாத்துக்கிறேன், சரிங்களா? சரிப்பா சூர்யா. அம்மா நீ எதுக்கு என்ன தேடி வந்த? என்ன விஷயம்ப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, அதுக்காக தான் வந்தேன். சொல்லு சூர்யா, எதை பத்திப்பா? அம்மா எதை பத்தின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல வர விஷயத்தை கேட்டுட்டு நீங்க ஆத்திரப்படுறதோ கோவப்படுறதோ வச்சுக்காதீங்க. நிதானமா கேளுங்க, ஓகேவா? என்ன சூர்யா, நான் இது வரைக்கும் உங்களை கோவப்பட்டிருக்கேனா? அது எப்படி? நீ தான் எங்க எல்லார் மேலயும் கோவப்படுவ. நாங்களாம் உன்னை எதிர்த்து கூட பேசுறது இல்ல. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்ப உங்களை கோவப்பட போறேன்? நீங்க ஏன் மேல கோவப்படுவீங்கன்னு சொல்லலாமா? இப்ப நான் யாரை பத்தி பேச போறேனோ அவங்க மேல உங்களுக்கு எந்த கோவமும் வரக்கூடாதுன்னு சொல்றேன். சூர்யா என்னப்பா ஏதேதோ பேசுற? ஏற்கனவே என் மனசு வேற குழம்பி போயிருக்கு. மனசு நிம்மதி இல்லாம இருக்கு. இப்ப நீ வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சூர்யா, ஏதாவது பிரச்சனையா என்ன? நம்ம வீட்டுல யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்கள பத்தி தான் நீ இப்ப சொல்ல வரியா? சூர்யா ஏதா இருந்தாலும் சொல்லு சூர்யா. எனக்கு இப்பவே கொஞ்சம் நெருடலா இருக்கு. என்னன்னு சொல்லுப்பா. அம்மா பதட்டப்படாம நிதானமா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. சொல்ல வர விஷயம் நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க தான் அதை தப்பா எடுத்துப்பீங்க. அது தப்பா எடுத்துக்காதீங்கன்னு தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்றேன். அம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயா சிஸ்டர் அவங்களுடைய நாத்தனாருக்கு இன்னைக்கு திருமணம். பேர் வந்து அன்னக்கொடி சிஸ்டர் சரண்ராஜ் ப்ரோ. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அன்னக்கொடி சிஸ்டர் சரண்ராஜ் ப்ரோ. இன்னைக்கு போல நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிஸ்டர். I wish you happy wedding anniversary சரண்ராஜ் ப்ரோ, அன்னக்கொடி சிஸ்டர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கண்மணி சிஸ்டர் ஜானகிராமன் ப்ரோ. இவங்களுக்கு இது 11th anniversary. I wish you happy wedding anniversary ஜானகிராமன் ப்ரோ, கண்மணி சிஸ்டர். கண்மணி சிஸ்டர் ஜானகிராமன் ப்ரோ. இன்னைக்கு போல நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். நம்ம சப்ஸ்கிரைபர் திவ்யா சிஸ்டர் அவங்களுடைய அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே. பேர் பாக்கியம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாக்கியம் அம்மா. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பாக்கியம் அம்மா. பாக்கியம் அம்மா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும்மா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சந்தியா சிஸ்டர் ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் சந்தியா டியர். ஹாய் சந்தியா டியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை டியர்ஸ். பை டியர்ஸ்.